இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபோன்லையும் இருக்கிற நம்ம தினமும் பல மணி நேரம் பயன்படுத்துகிற ஒரு ஆப்பு தான் யூடியூப். ஆனால் இந்த யூடியூப் தளம் முதலில் எப்படி உருவாக்கப்பட்டது? ஒரு சாதாரண வீடியோ ஷேரிங் வெப்சைட்டை ஆரம்பித்த இது இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு மாபெரும் தளமாக எப்படி மாறுச்சு? ஒவ்வொரு நிமிஷமும் அப்லோட் செய்யப்படுற பல 100 மணி நேர வீடியோக்களை யூடியூப் எப்படி சேமித்து நமக்கு காட்டுது? இதன் பின்னணியில் இருக்கிற அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது? இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த கதை 2005 ஆரம்பிக்குது. சேட் ஹர்லி, ஸ்டீவ் சென் மற்றும் ஜாவேத் கரீம் ஆகிய 3 நண்பர்கள் சேர்ந்து தான் யூடியூப்பை உருவாக்குனாங்க. இவங்க 3 பேரும் அதுக்கு முன்னாடி பேபால் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்க. ஒரு பார்ட்டியில் எடுத்த வீடியோக்களை தங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்கு அப்போது பெரிய வசதி இல்லை. ஏன் நாமளே ஒரு வீடியோ ஷேரிங் வெப்சைட்டை உருவாக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள தோணுன ஒரு சின்ன யோசனை தான் இந்த யூடியூப். ஏப்ரல் 23, 2005 அன்று ஜாவேத் கரீம் முதலாக ஒரு வீடியோவை அப்லோட் செய்கிறாரு. அந்த வீடியோ பேர் மீ அட் த ஸூ. வெறும் 15 நொடிகள் கொண்ட இந்த வீடியோ தான் யூடியூப் வரலாற்றில் ஒரு முதல் வீடியோ. ஆரம்பத்தில் இது ஒரு டேட்டிங் வெப்சைட் போல தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் தங்களுக்கு பிடிச்ச எல்லா வீடியோக்களையும் அப்லோட் செய்ய ஆரம்பித்ததும் இது ஒரு பொதுவான வீடியோ தளமாக மாறினது. யூடியூப் ஆரம்பித்து ஒரே வருஷத்தில், அதாவது 2006 ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதோட அசுர வளர்ச்சியை பார்த்த கூகுள் நிறுவனம் 2006 அக்டோபரில் யூடியூபை $1.65 பில்லியன் விலை கொடுத்து வாங்கினாங்க. இதுதான் யூடியூபின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனை. இது எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றது? இதுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. 1, முழுக்க இலவசம். 2வது, ஸ்மார்ட் ஃபோன் பூம். 3வது, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது YPP. முதல் விஷயம் முழுக்க இலவசம். யார் வேணுனாலும் எப்போ வேணாலும் வீடியோக்களை இலவசமாக பார்க்கவும் அப்லோட் செய்யவும் முடிஞ்சது. 2வது விஷயம், ஸ்மார்ட் ஃபோனோட பூம். 2010க்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஃபோன்களின் வருகை, அப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடு, குறிப்பாக இந்தியாவில் ஜியோ வந்ததுக்கப்புறம் யூடியூப்பை கிராமப்புறங்களில் கொண்டு போய் அதை சேர்த்துச்சு. 3வது யூடியூப்போட பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது YPP. 2007 கூகுள் ஒரு அதிரடியான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வீடியோ போடுறவங்களுக்கு விளம்பரம் மூலமாக பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை கொடுத்தாங்க. இதனால் உலகங்களில் இருக்கிற லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. கண்டென்ட் அதிகமாக பார்க்கும் மக்களும் அது அதிகரித்தாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 500 மணி நேரத்திற்கும் அதிகமான வீடியோக்கள் யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுது. இவ்வளோ பெரிய அளவிலான வீடியோக்களை யூடியூப் எப்படி ஸ்டோர் பண்ணுது? நாம் பார்க்கும்போது எப்படி அது லேக் ஆகாமல் உடனே ப்ளே ஆகுது? இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் இருக்குது. இதுக்கு 3 அம்சங்கள் இருக்குது. 1, வீடியோ இன்ஜெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்கோடிங். 2வது, டேட்டா சென்டர். 3வது, எட்ஜ் சர்வர் அண்ட் CDN. முதலாவது, வீடியோ இன்ஜெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்கோடிங். நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் செஞ்ச உடனே யூடியூப் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணாது. முதல்ல அந்த வீடியோவை 2 முதல் 10 நொடிகள் கொண்ட சிறிய துண்டுகளாக, அதாவது குட்டி வீடியோ சங்க்ஸாக அதை ஸ்ப்ளிட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட ரெசல்யூஷனாக மாற்றி கூகுளோட பிரமாண்டமான டேட்டா சென்டரில் சேமித்து வைக்கும். இதனால தான் உங்கள் இன்டர்நெட் வேகம் குறையும் போது வீடியோ கட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக வேறு ரெசல்யூஷனுக்கு மாறி தொடர்ந்து ஓடுது. 2வது, டேட்டா சென்டர். உலகம் முழுக்க பல நாடுகளில் கூகுளுக்கு சொந்தமான டேட்டா சென்டர்கள் இருக்குது. நீங்கள் அப்லோட் செய்கிற வீடியோவை ஒரிஜினல் ஃபைல் அங்கே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு இல்லைன்னா க்ளவுட் சென்டரில் பத்திரமா சேமிக்கப்படும். 3வது, எட்ஜ் சர்வர்ஸ் அண்ட் CDN. சரி, அமெரிக்காவில் இருக்கிற டேட்டா சென்டர்லேருந்து இந்தியாவில் இருக்கிற உங்கள் ஃபோனுக்கு வீடியோ எப்படி உடனே வருது? இங்கே தான் CDN, அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் மற்றும் எட்ஜ் சர்வர்ஸ் வேலை செய்யுது. கூகுள் நிறுவனம் உலகம் முழுக்க, குறிப்பாக உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நகரங்களில் கூட ஆயிரக்கணக்கான எட்ஜ் சர்வர்ஸை வச்சுருப்பாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குன்னா யூடியூப் அந்த வீடியோவை அமெரிக்காவிலேருந்து ஒவ்வொரு தடவையும் இங்கே கொண்டு வராது. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வர்ஸ்லேயே, அதாவது கேஷ் மெமரி, தற்காலிக மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சேமித்து வைப்பாங்க. நீங்கள் ப்ளே பட்டனை அமுக்கின உடனே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வர்லேருந்து அந்த வீடியோக்களை மின்னல் வேகத்தில் உங்கள் ஃபோனுக்கு கொண்டு வந்துடும். இதனால தான் உங்கள் வீடியோவை பஃபர் இல்லாமல் உங்களால் ஸ்மூத்தாக பார்க்க முடியுது. இப்போது அடுத்த பகுதிக்கு வருவோம். யூடியூப் பேக்ரவுண்டில் எப்படி வேலை செய்யுது? நாம் யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு பிடிச்ச வீடியோக்களை எப்படி கரெக்டாக ஹோம் பேஜில் சஜஷன்ஸாக கொண்டு வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் யூடியூப் அல்காரிதம்.
யூடியூப் அல்காரிதம் முக்கியமான 3 விஷயங்களை கவனிக்குது. 1 CTR, 2 வாட்ச் டைம் அண்ட் ரிட்டென்ஷன், 3 யூசர் என்கேஜ்மெண்ட். இதில் முதலாவது CTR, கிளிக் த்ரூ ரேட். உங்கள் வீடியோவோட தம்ப்நெயில்ல மற்றும் தலைப்பை பார்த்து 100 பேரில் எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணுறாங்க என்கிறது தான் CTR. அது அதிகமாக இருந்தால் அல்காரிதம் அந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு காட்டும். 2வது வாட்ச் டைம் அண்ட் ரிட்டென்ஷன். அதாவது வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வரவங்க வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் வாட்ச் டைம் அண்ட் ரிட்டென்ஷன். வீடியோவோட ஆரம்பத்திலேயே வெளியே போகிறாங்களா இல்லை முழுசாக பார்க்குறாங்களா? மக்கள் அதிக நேரம் பார்த்தா அது நல்ல வீடியோன்னு நினச்சி யூடியூப் அதை பல கோடி பேருக்கு சஜஸ்ட் செய்யும். 3வது யூசர் என்கேஜ்மெண்ட். வீடியோவுக்கு வர லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் ஷேர்ஸ். மக்கள் எந்த அளவுக்கு வீடியோவோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ வைரல் ஆகும். சுருக்கமாக சொல்லணும்னா யூடியூபோட ஒரே குறிக்கோள் மக்களை அதிக நேரம் தங்களோட யூடியூப் ஆப்புக்குள்ளே வச்சுருக்கணுங்கிறது தான். அதுக்கு எந்த வீடியோ உதவுதோ அதை வந்துக்கிட்டு யூடியூப் அல்காரிதம் பூஸ்ட் பண்ணும். இன்றைக்கி தேதியில் கூகுளுக்கு அடுத்தபடியாக உலகத்தோட 2வது மிக சர்ச் என்ஜின் இந்த யூடியூப் தான். ஒரு நாளைக்கு பில்லியன் கணக்கான மணி நேர வீடியோக்கள் இதில் பார்க்கப்படுது. இப்போது யூடியூப் ஷார்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு போட்டியாக மிக குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கு. கல்வி, பொழுதுபோக்கு, சமையல், தொழில்நுட்பம்னு மனிதனுக்கு தேவையான அத்தனை அறிவும் இன்றைக்கி யூடியூப்பில் கொட்டி கிடக்கு. ஒரு சாதாரண வீடியோ ஷேரிங் தளமாக ஆரம்பித்து இன்றைக்கி பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பையும் பல பில்லியன் மக்களுக்கு பொழுதுபோக்கையும் தந்துட்டு இருக்கிற யூடியூபோட கதை உண்மையிலேயே வியப்பானது தான். உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.